பாஜக காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்தா சொல்லியிருக்கீங்க. மாட்டு இறைச்சி வந்து நான் மாட்டை சாமியா பாக்குறவனா, நான் மாட்டை வச்சுதான் பிளப்பு நடத்துறேன். நான் மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுன்னு. அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீ சாப்பாடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது. அது உங்களுடைய உரிமை. நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க. நான் உங்க கையை பிடிச்சு சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. நான் மாட்டை வச்சு வாங்க. இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்தினரா வந்தா போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? அண்ணா வீட்டுக்கு வர்றேன், அண்ணா எனக்கு இந்த சாப்பாடு இப்படி வறுத்து வைங்கன்னு எங்க கேட்க மாட்டோம். எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம். முற்றைக்கு வர்றீங்களா, மத்தியானம் லஞ்சு கொடுக்கறோம், நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும். இத மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க? மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத EVKS இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும். இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா என்னை நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது உங்க உரிமை. நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க. நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தனம் இல்லையா? இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஐயோ இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உடைஞ்சு போச்சு, இப்படி ஆகி போச்சு, சர்வதிகாரம் ANS பிரசாத் சொல்றான். இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம். உணவு கொடுக்கின்றோம். யாரையும் தடுக்க போறதில்லை. மாட்டு இறைச்சி கொடுத்தா தான் நான் வருவேன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு EVKS இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி. தமிழகத்தை பொறுத்தவரை முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்துக்கு இருந்துச்சுங்கண்ணா. அதாவது நிறைய இடத்துல எங்களுடைய பார்வை மும்முனை போட்டி நிறைய இடத்துல இருந்துச்சு. கடைசி ஒரு வாரத்தில் அது இருமுனை போட்டியா மாறுச்சு. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கோங்கன்னா. ஏன்னா நம்ம தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னோட என்ன பிரதிபலிப்பை நான் சொல்றேன். ஏதோ மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு நம்பரை நான் சொல்லல. அதனால எங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். நிறைய இடத்துல கடுமையான போட்டி நடந்திருக்கு, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. விக்டரி மார்ஜின் ரொம்ப குறைவா இருக்கலாம், 40,000, 50,000, 30,000 அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய தலைவர்கள் நின்றுக்கிறாங்க. தேனியில பாருங்க TTV தினகரன் அவர்கள், தருமபுரி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ராமநாதபுரம் எடுத்துக்கங்க, சிவகங்கை எடுத்துக்கங்க, பெரம்பலூர் எடுத்துக்கங்க, வெள்ளூர் எடுத்துக்கங்க. நிறைய தலைவர்கள் போட்டி போட்ட ஒரு தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை, அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக. அதனால் எங்களுடைய எண்ணம் ஒரு கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்க இரட்டை இலக்கு என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.